வணக்கம். மார்ச் 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் மிக்ஸ்டான் இருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது 37 புள்ளிகள் அதிகமாக. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் பேங்க் எதிர்பாராத விதமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.5% குறைச்சிருக்கிறாங்க. இப்போ 8.5%. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனியுடைய சேர்மன் நவீன் ஜிந்தால் பிஜேபியில் சேர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹரியானா மாநிலத்திலிருந்து மக்களவை தேர்தலுக்கு போட்டியிட அவரை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி கட்சி. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் சேர்மன் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து. மேன்கைண்ட் ஃபார்மா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பீஜ் நிறுவனம் 2.9% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 2460 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கைவசம் 2.99% ஸ்டேக் இருக்கு மேன்கைண்ட் ஃபார்மால. இந்த பீஜ் நிறுவனம் பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான கிறிஸ் கேபிட்டலுடைய மற்றொரு நிறுவனம். அதானி போர்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஷப்பூர்ஜி பாலாஞ்சி குரூப் ஒரிசாவில் இருக்கக்கூடிய கோபால்பூர் போர்ட்டை அதானி போர்ட்ஸ்க்கு விற்பனை செய்வதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அதே போல் முன்ன ஷப்பூர்ஜி பாலாஞ்சி குரூப் தரம்தார் போர்ட்டை JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடுக்கு விற்பனை செய்துள்ளதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதானி போர்ட்ஸ் தரப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க கோபால்பூர் போர்ட்டில் 95% ஸ்டேக் வாங்குறாங்க. என்டர்பிரைஸ் வேல்யூ 3080 கோடி ரூபாய். இதில் ஷப்பூர்ஜி பாலாஞ்சி குரூப் கிட்ட இருந்து 56% ஸ்டேக்கும், ஒரிசா ஸ்டீவ் டோர்ஸ் கிட்ட இருந்து 39% ஸ்டேக்கும் அதானி போர்ட்ஸ் வாங்குவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வேதாந்தா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. செபி அபராதம் விதிச்சிருந்தாங்க வேதாந்தா மீது. அவங்க கரெக்டாக டிவிடென்ஸை அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி கெயின் இந்தியாவுக்கு வழங்கலை. அதனால தான் அபராதமும் இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து வேதாந்தா SAT செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனலில் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. இப்போ செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் செபியுடைய தீர்ப்புக்கு தடை விதித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகி இருக்கு. டிபி ரியாலிட்டி விளக்கம் கொடுத்துருக்காங்க. எதற்காக விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நாம 2 நாட்கள் முன்னாடி செய்தி பார்த்துருந்தோங்க. டெல்லி ஹைகோர்ட் 2G ஸ்பெக்ட்ரம் கேஸை மறுபடியும் விசாரிக்கலாம் அப்படின்னு CBIக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க. இது குறித்து தான் டிபி ரியாலிட்டி இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பத்திரிகையிலும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. கம்பெனியும் இந்த கேஸையும் தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த விளக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு கம்பெனி இந்த கேஸில் எந்த குற்றவாளியாகவும் அறிவிக்கப்படலைன்ற அப்டேட். அதனால இது குறித்தான செய்தி வந்ததுன்னா அது முற்றிலும் தவறானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2017ஆம் ஆண்டில் கோர்ட் ப்ரொமோட்டர்ஸை விடுவித்தது, இந்த கேஸ்ல இருந்து விடுவித்ததுன்ற அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. கம்பெனிக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும், கம்பெனிக்கும் 2G கேஸ்க்கும் தொடர்பு இல்லைன்ற விளக்கமும் கொடுத்திருக்காங்க டிபி ரியாலிட்டி. TTK பிரஸ்டீஜ் மே 28ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க TTK பிரஸ்டீஜ். ஏஞ்சல் ஒன் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்கிற டார்கெட் 6650 6770. 6% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 6100. ஐஷா மோட்டர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 4180 4200. 5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 3800. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. டாடா நிறுவனம் டெலிகாம் ஈஜிப்ட் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர் தான் டெலிகாம் ஈஜிப்ட். அவங்களுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? இந்தியாவில் ரூரல் பிராட்பேண்ட் ப்ராஜெக்ட் மற்றும் நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் செய்திருக்கிறாங்க தேஜஸ் நெட்வொர்க்ஸ். அதே போல் ஈஜிப்ட்லையும் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க தேஜஸ் நெட்வொர்க்ஸ். ஊனோ மிண்டா குறித்து நொமுரா என்ன சொல்லியிருக்கிறாங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 820 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இண்டோகோ ரெமடிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் மார்ச் 24ஆம் தேதி துவங்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆலையிலிருந்து ஆக்டிவ் ஃபார்மாசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் API உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க.
அசோக் லேலண்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ₹4.95. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 3ஆம் தேதி. மெக்டொனால்ட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ் கடைகளை அவங்க மூடி இருக்கிறாங்க. சுகாதார கேள்வி எழும்பியதுனால தான் இப்போ மூடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். இந்தியன் நிறுவனங்கள் ஏதாவது அங்கே ஃப்ரான்ச்சைசி வைத்திருக்கிறாங்களான்றது தெரியலைங்க. அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறது அபான்ஸ் என்ற நிறுவனமுடைய ஃப்ரான்ச்சைசி எல்லாமே மூடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். வெல்ஸ்பன் கார்பரேஷன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. சலைன் வாட்டர் கன்வர்ஷன் கார்பரேஷன் கிட்டேருந்து ₹512 கோடி மதிப்பிற்கான ஆர்டர். ஸ்டீல் பைப்ஸ் உற்பத்தி மற்றும் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க வெல்ஸ்பன் கார்பரேஷன். டாடா மோட்டர்ஸ்க்கு சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1133 ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவலிருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாகிரதா கெமிக்கல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது ஆலையை திறந்து வைக்கிறாங்க. ஆக்ரோ கெமிக்கல்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை கர்நாடகா மாநிலத்தில் அவங்களுடைய சப்சிடி நிறுவனமான பீமா ஃபைன் கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழியாகத்தான் இதை திறந்து வைக்கிறாங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் விரைவில் துவங்கும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க பாகிரதா கெமிக்கல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். எஸ்ஆர்எஃப் நிறுவனத்திற்கு எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2,900. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 5 to 7 வாரங்கள். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ₹21.44 கோடி கட்டணுன்ற டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். வண்டர்லா ஹாலிடேஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கம்பெனியுடைய போர்டு வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக? பெங்களூரில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டில் அட்வென்ச்சர் பார்க் அமைப்பது குறித்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காக தான் இன் பிரின்சிபல் அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டர்லா பார்க். யுரேகா ஃபோர்ப்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய டெல்லி ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் யாருக்கும் எந்த காயமும் சேதமும் ஏற்படலை. இன்சூரன்ஸும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க யுரேகா ஃபோர்ப்ஸ் நிறுவனம். பொனன்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஹெச்இஜி லிமிடெடுக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 2120, ஸ்டாப் லாஸ் 1890. மாருதிக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 13500, ஸ்டாப் லாஸ் 12000. மெட்ப்ளஸ் ஹெல்த் தரப்புல அப்டேட் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற அப்டேட் மாதிரி தான். தெலங்கானாவில் இருக்கக்கூடிய கடையுடைய தற்காலிக உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு 7 நாட்களுக்கு. இதனால் வருவாய் இழப்பு ₹2.1 லட்சம் சொல்லியிருக்கிறாங்க மெட்ப்ளஸ் ஹெல்த் கம்பெனி. சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சீக்வென்ட் பெனம்ஸில் அவங்க 100% ஸ்டேக்கையும் விற்பனை செய்வதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிகல்ஸ் குறித்து நொமுரா என்ன சொல்லியிருக்கிறாங்க? தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 320. தற்போதைய லெவலிருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பரதீப் பாஸ்பேட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய ஆலையை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஆலையை மூட வேணுன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அது ஆண்டுதோறும் நடைபெற மெயின்டெனன்ஸ் போய்கொண்டிருக்கு. அதனால் ஏற்கனவே அது மூடி தான் இருக்குது. அதனால் பெரிய இழப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பொனன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் சன் ஃபார்மாக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 1700, ஸ்டாப் லாஸ் 1560. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 9420, ஸ்டாப் லாஸ் 8600. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங். டார்கெட் 1140, ஸ்டாப் லாஸ் 1098. இண்டஸ் டவர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 300, ஸ்டாப் லாஸ் 267. பிசிபிஎல்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 285, ஸ்டாப் லாஸ் 252. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.